யாழ்ப்பாண மத்திய பேருந்து நிலையத்தில் வாள்வெட்டு சம்பவம் ஒன்று பதிவாகி இருக்கிறது. இந்த வாள்வெட்டு சம்பவத்தில் சாரதியும் நடத்துனரும் தாக்குதலுக்குள்ளாகி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இது தவிர அண்மையில் கனடாவில் யாழ்ப்பாணத்தில் செயற்பட்டு வந்த ஆவா குழுவின் தலைவன் கைது செய்யப்பட்டதாக செய்திகள் வெளியாகி இருந்தது. இவை தொடர்பில் தான் இந்த தொகுப்பில் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். யாழ்ப்பாண மத்திய பேருந்து நிலையத்தில் வாள்வெட்டு சம்பவம் ஒன்று பதிவாகி இருக்கின்றது. யாழ்ப்பாண மத்திய பேருந்து நிலையத்தில் இருக்கின்ற சிற்றுண்டி சாலைக்குள் வைத்தே இவ்வாறு வாள்வெட்டு தாக்குதல் சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது. இந்த தாக்குதல் சம்பவத்தில் பேருந்தின் சாரதி மற்றும் நடத்துனர் ஆகிய இருவரும் காயமடைந்திருப்பதாக கூறப்படுகின்றது. யாழ்ப்பாணம் காரைநகர் சாலையில் பேருந்தை செலுத்தி வருகின்ற சாரதியும் நடத்துனருமே இவ்வாறு தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளதாகவும் தற்பொழுது வெளியாக இருக்கின்ற செய்திகளிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. நேற்றைய தினம், அதாவது கடந்த 24ஆம் தேதி மோட்டார் சைக்கிளில் வந்த 3 பேர் ஹெல்மெட் அணிந்த நிலையிலே இந்த தாக்குதல் நடத்தி இருப்பதாக கூறப்படுகின்றது. இது தொடர்பான மேலதிகமான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. யாழ்ப்பாணத்தில் கடந்த சில வருடங்களை எடுத்துக்கொண்டால் அடிக்கடி வாள்வெட்டு சம்பவங்கள் பதிவாகி இருக்கின்றது. அதன் அடிப்படையில் பலர் இந்த வாள்வெட்டு சம்பவத்தால் உயிரிழந்திருக்கிறார்கள். அது தவிர வாள்வெட்டு குழுக்களும் தற்பொழுது வரை இயங்கி வருவதாகவே இந்த சம்பவத்தின் ஊடாக அறியக்கூடிய வகையிலே இருக்கின்றது. பல முக்கியஸ்தர்களை மிரட்டுவது அல்லது தொழில் போட்டி காரணமாக தாக்குதல் நடத்துவது இவ்வாறான சம்பவங்களிலே இந்த வாள்வெட்டு குழுக்கள் ஈடுபட்டு வருகின்றார்கள். பணத்தினை அடிப்படையாக கொண்டு இவ்வாறு சிலர் செயற்பட்டு வருவதாக ஏற்கனவே இந்த சம்பவத்தில் ஈடுபட்டு கைது செய்யப்பட்டவர்களின் வாக்குமூலத்தின் அடிப்படையில் போலீசார் பல தகவல்களை வெளியிட்டிருந்தமையும் இங்கு சுட்டிக்காட்ட வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது. அது தவிர இந்த வாள்வெட்டு தாக்குதல் சம்பவத்தில் ஈடுபடுகின்றவர்கள் தங்களை போலீசார் பிடிக்க மாட்டார்கள், இதன் பின்விளைவுகள் எப்படி இருக்கும் என்பதெல்லாம் யோசிப்பதில்லை. அதனை தாண்டி இவ்வாறான சம்பவங்களில் ஈடுபட்டு பின்னர் அவர்களும் வாழ்க்கையை இழக்கின்ற சம்பவங்கள் பதிவாகி இருக்கின்றது. அதன் அடிப்படையில் தான் முக்கியமாக ஒரு சம்பவத்தை சொல்லலாம். இலங்கை, யாழ்ப்பாணம் உள்ளிட்ட பல பகுதிகளில் இடம்பெற்ற கொலை சம்பவங்களும் தொடர்புபட்ட 32 வயதுடைய நபர் ஒருவர், அதாவது அஜந்தன் என அழைக்கப்படுகின்ற நபர் ஒருவர் அண்மையில் கனடாவிலே கைது செய்யப்பட்டிருந்தார். கடந்த 2021ஆம் ஆண்டு இங்கு பல கொலை குற்றங்களும் தொடர்புடையதாக கூறப்படுகின்ற அந்த நபர் இங்கிருந்து வெளிநாட்டுக்கு தப்பி சென்றிருந்தார். அதன் அடிப்படையில் பிரான்ஸ், அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு சென்றுவிட்டு கனடா செல்லும் போது அவர் கைது செய்யப்பட்டிருந்தார். அது தவிர பிரான்சில் ஒரு கொலை சம்பவத்தில் அவர் ஈடுபட்டதாகவும் அதன் அடிப்படையில் அவர் தேடப்பட்டு வந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அது தவிர இலங்கை போலீசாரும் இது தொடர்பாக இன்டர்போலுக்கு தகவல் தெரிவித்ததாகவும் கூறப்பட்டிருந்தது. இவ்வாறான பின்னணியிலே குறித்த நபர் கனடாவிலே கைது செய்யப்பட்டதாக அண்மையிலே செய்திகள் வெளியாகியிருந்தது. ஆகவே இவ்வாறான சம்பவங்களில் ஈடுபடுபவர்கள் என்றோ ஒரு நாள் எங்கேயாவது கைது செய்யப்பட்டு சிறைவாசம் அனுபவிக்க நேரிடும் என்பதை இந்த சம்பவம் உணர்த்தி இருக்கின்றது. அப்படி இருக்கின்ற போதும் இவ்வாறான சம்பவங்களில் பலர் ஈடுபட்டு வருகின்றார்கள். இதற்கான முடிவுதான் என்ன? போலீசார் இது தொடர்பாக என்ன நடவடிக்கைகளை எடுக்கின்றார்கள்? அதாவது இவ்வாறான சம்பவங்களை கட்டுப்பாட்டுகள் வைத்திருப்பதற்கு எவ்வாறான முயற்சிகளை எடுக்கின்றார்கள் என்கின்ற ஒரு கேள்வியும் இருக்கின்றது. இன்னொரு பக்கம் போலீசார் அவர்களுடன் தொடர்பில் இருக்கின்றார்கள், அவர்களிடமிருந்து லஞ்சம் பெறுகின்றார்கள் என்கின்ற குற்றச்சாட்டுகளையும் சமூக வலைத்தளங்கள் உள்ளிட்ட பல தளங்களிலும் பார்க்கக்கூடிய வகையிலே இருக்கின்றது. மீண்டும் ஒரு காணொளி சந்திக்கின்றேன். நான் நடராஜ்.